நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறேங்க. அந்த வீடியோவை பார்த்தோன்னே நிஜமாவே ஷாக்கிங்காக இருக்குது. உங்களில் நிறைய பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அந்த வீடியோவில் ஒரு அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டெஸ்டைன் தட் இஸ் குடல். லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குது. அதை அவங்க மென்ஷன் பண்ணலை. இன்டெஸ்டைன் வலுப்படணுமா, நீங்கள் இந்த சூர்ணத்தை சாப்பிடுங்க. அப்போ அந்த அக்காட்ட நான் என்ன கேட்குறேன்னா, இன்டெஸ்டைன் ஏன் வலு இழந்து போச்சு? அது டெய்லி டம்பிள்ஸ் தூக்குன இன்டெஸ்டைன் தூக்காம விட்டுருச்சா, அல்ல தூங்கிருச்சா, இல்லை 6 மாதம் மெடிக்கல் லீவ் போட்டு பெருசாக என்ட்ரிக் இன்ஃபெக்ஷன், காலரா, டைஃபாய்டு மாதிரி தூங்கிருச்சா, இல்லை அந்த பேஷண்ட் இருக்கார் இல்லையா, அவர் 6 மாதம் சாப்பிடாம சுருங்கிடுச்சா? எப்போ இன்டெஸ்டைன் வலு இழந்து போச்சு, என்ன எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ண நினைக்கிறீங்க? உங்கள் இன்டெஸ்டைனை ஸ்ட்ராங் பண்ணணுமா, ஸ்ட்ரென்த் பண்ணணுமா, இந்த சூர்ணத்தை சாப்பிடுங்க. இப்படி இடித்து சாப்பிட சொல்கிறாங்களே, இதை இடித்து சாப்பிட்றதுக்கு தூக்கி ஓரமாக வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேளுங்க, ஏன் இது வலு இழந்து போச்சுன்னு. உண்மையிலே வலு இழந்து போகலை, சரியான முறையில் அது செயல்படவில்லை. இப்போ செயல்படாததுக்கு 1000 காரணம் இருக்குது. அது ஈவன் இமோஷ்னல் ப்ராப்ளத்தால் கூட கட்டு சரியாக வேலை பார்க்காது, இன்ஃபெக்ஷனால் கூட இருக்காது. அதனால் எல்லாத்தையும் இந்த சூர்ணத்தை சாப்பிடு, இதை சாப்பிட்டு சரி பண்ணு. அது ஆயுர்வேதாவாக இருக்கலாம், அலோபதியாக இருக்கலாம், சித்தாவாக இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். ரூட் காஸ் அனாலிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ என்கிட்ட ஒரு பேஷண்ட் வராரு, அவருக்கு ஹைலி அவருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, நிறையா அவருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ம் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா நான் கை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த டைம் நான் அவங்கள்ட்ட கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் டாக்டருக்கு ரெஃபர் பண்ணுவேன். நீங்கள் டிவார்மிங் பண்ணிவிட்டு வாங்க, அல்லது ஒரு ப்ரோபயோட்டிக் எடுக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி ஐ வில் சீக் ஃபார் அ மெடிக்கல் டாக்டர் சப்போர்ட். அந்த மாதிரிலாம் பார்க்கணுமே தவிர எல்லாத்துக்கும் இடித்து தின்னா சரியாயிரும், அதை பிடுங்கி தின்னா சரியாயிரும். காலையில் வாக்கிங் போகிற பார்க்குற ரோட்டோரமாக இருக்க செடியெல்லாம் பிடுங்கி சாப்பிட்றாங்க. என்ன கேட்டால் இதை சாப்பிட்டா முட்டி வலி போயிருங்கிறாங்க, இதை சாப்பிட்டா செரிமானம் நல்லா இருக்குங்கிறாங்க. அது ஏன் நல்லா இல்லாமல் போச்சு, அது ஏன் நோய் விட்டுருச்சு அப்படிங்கிற காரணத்தை கேளுங்க பொதுமக்களே. அந்த மாதிரி காரணம் தெரிஞ்சு நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிங்கன்னா டெஃபினட்டாக அது ஆஸ்டியோபதிக் ட்ரீட்மெண்ட்டால் தான் இதை ரிவீல் பண்ண முடியும். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.